ஸோ எனக்கு நான் வந்து திருமானை நான் எப்படி பார்க்குறேன்னா, காலம் தந்த தலைவன் அப்படின்னு இருக்காங்க. உண்மையை சொல்லலாம், காலம் தந்த பெரும் தலைவர் அவர். இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பார்லிமெண்டரியன். நீங்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம், அதுவும் வந்து குறைந்த எம்பிகள் உள்ள நபர்களுக்கு வந்து எவ்வளோ நிமிடங்கள் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிடைக்கக்கூடிய நேரங்களில் ஒவ்வொரு நேரங்களையும் அவர் வந்து பொது சமூகத்துக்காகவே பேசுகிறார். அவரால் அவருடைய அவர் பேசக்கூடிய தலித் பாலிடிக்ஸை பேசிட்டு போயிட்டே இருக்க முடியும். நீங்கள் சொல்லக்கூடிய சுருக்கக்கூடிய தலித் பாலிடிக்ஸை பேசிட்டு அவரால் இன்னும் அதிகமாக பெரிய கட்சியை வளர்த்துட்டு போக முடியும், இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு பொழுதும் அதை செஞ்சதில்லை. அவர் பொது சமூகத்துக்காக தான் பேசுகிறார். அவர் அப்படி பொது சமூகத்துக்காக கூட பேசக்கூடிய தலைவர் வந்து அனைவருக்குமான தலைவர். ஒட்டுமொத்த அமைப்புகளும் கட்சிகளும் வந்து வாக்காளர் சீர்திருத்த சட்டத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இவர் காயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அடிப்படை குடியுரிமைக்கே எதிரானதுன்றாரு. உடனே எல்லாரும் அதை நோக்கி பின்னாடி போவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் காயின் பண்ணுவார். ஹீ இஸ் அ திசை வழிகாட்டி, அரசியல் திசை வழிகாட்டி. அவர் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அரசியல் திசை வழிகாட்டி திருமான. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்னைக்கு நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சமூகமாக வந்து பிளவுபட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அதோட போர்வையில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள்.